காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ. இப்போ சீனிக் ரூட்டாக கேரளா பார்டர் தாண்டிட்டாலே நிறைய சர்ச்சஸ் வரும். நிறைய சர்ச்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே அதிரப்பள்ளி போகிற வழியில் நிறைய ஹோம் ஸ்டே தங்குற இடம் இருக்குது. இங்கெல்லாம் தங்கலாம் நல்லா அட்வென்ச்சராக இருக்கும். நல்லா வியூஸ் நல்லா பார்க்கலாம். இது பாருங்க நிறையா இருக்குது பாருங்கள். சொந்த வண்டியில் வந்தோம்னா இந்த மாதிரி இடத்துல தங்கினோம்னாக்கா அதிரப்பள்ளி போயிட்டு அப்படியே வர்றதுக்கு இதெல்லாம் பாருங்கள். இங்கே வந்து தங்குறதுக்குன்னா நல்லாயிருக்கும். இந்த ரோடும் கொஞ்சம் நேராக தான் இருக்கும். இந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து தான் ட்ரைவ் பண்ணணும். வர வண்டிக்கு வழி விடுறதுக்கு இடம் இருக்காது, அதனால் பார்த்து தான் ஓட்டணும். பாருங்கள் ரோடெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரீக்காக இருக்குது பாருங்கள். பெரும்பாலான இடம் கேரளா. இங்கே செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. ரோடை பாருங்கள் எவ்வளோ நேரோவாக இருக்குது பாருங்கள். அவங்களாம் இந்த மக்கள்லாம் டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, இங்கேயே இருக்கிற மக்கள் இவங்களாம். நிறைய டூரிஸ்ட் வண்டியே போகல. வீக் டேஸ்ன்றதுனால வீக்கெண்டு மட்டும் தான் மோஸ்ட்லி போவாங்க. கொஞ்சம் மழை பெஞ்சா மோஸ்ட்லி யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. வெயில் காலத்தில் போவாங்க, மழை காலத்தில் பெருசாக போக மாட்டாங்க. அதிரப்பள்ளி இருந்துச்சுன்னா தண்ணி அதிகமாக வந்துடும்ல. ஆமாம், இப்போ அதிரப்பள்ளி ஃபால்ஸில் குளிக்க விடுற அலோவ் பண்ணுறாங்களா? எப்படி அதான் அலோவ் பண்ணுவோம். அதில் பிரச்சனை ஃபால்ஸில் குளிக்க முடியாது. இந்த சைடு போகிறேன் அந்த பக்கம் குளிச்சிக்கலாம். ஃபால்ஸ் அலோவ்டு தான். Mm-hmm.
பாருங்கள் ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குன்னு பாருங்கள். வழியில் என்ன இருக்குன்னே தெரியாது. இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. ஸ்லோவாக போங்க. அங்கெல்லாம் இறங்க முடியாது. நல்ல வேலை வெயில் கம்மியாயிடுச்சு. இல்லை இதுக்குள்ளே இப்போ வெயில் தெரியாது உங்களுக்கு. கொஞ்சம் எப்படி சொன்னால் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நமக்கு அது வெயில் தெரியாது சும்மாவே. என்ன கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி இருக்கும். மெதுவாக ரொம்ப வரட்டாதீங்க, மெதுவாகவே போகணும். இல்லை மெதுவாக போயிட்டுருக்கேன். 30-40க்கு மேலே 30-40க்கு மேலே போகாது. இதில் போயிட்டுருக்கேன். நான் திடீர்னு வந்து ஏதாவது வந்து கிராஸ் ஆச்சுன்னா அதுவாக இருக்குது. நம்ம இப்போ ஸ்டக் நிப்பாட்டணும். நீங்கள் வேலை பார்த்துட்டே இது பண்ணுறீங்களா? இது ப்ரொஃபஷனலாகவே இப்போ இது எடுத்துருக்கீங்களா? நான் ஒர்க் பண்ணுறேன், ஹோட்டலில் மேனேஜராக இருக்கேன் நான். சென்னைங்களா? ஆமாம். எனக்கு 2 நாள் லீவு, அதில் டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி பண்ணுறது. இதே ஃபுல் டைமாக பண்ணுறவங்க பண்ணுறானுங்க. ஆனால் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இதுலேயே நிறைய லேர்ன் பண்ண ஏகப்பட்டது கற்றுக்க வேண்டியது இருக்குது. இப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள். இதுலேயே எக்ஸ்போர்ட்லாம் காணுங்க. பெரிய ஊர்னு அவனுங்க. நானாச்சும் இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்கேன். இந்தியா பூரா சுற்றுறவனுங்க இருக்கானுங்க. உலகத்துலேயும் போய் சுற்றிட்டே வீடியோ எடுத்து போகிறவனுங்க இருக்கானுங்க. தமிழ் டக்கர் சொல்லி இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவன் தஞ்சாவூர்காரன் தான் அவன். போகாத நாடே இல்லை. அவனுங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம். இன்னும் டெக்னிக்கலாக நிறையா கற்றுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்னொன்று ஃபஸ்ட் நம்ம இப்போ போட்டோமே என்ன வியூஸ் வரலையே, என்ன சப்ஸ்கிரைபர் வரலையே அப்படின்னு யோசிக்கவே கூடாது. எடுத்துன்னு யாரும் வர மாட்டாங்களே. வரலேன்றத விட நம்ம ஒரு டைம் பாசிங் மாதிரி போட வேண்டியது தான் இது. நம்ம வந்து சேனலுக்காக இல்லாமல் நம்மளோட ப்ரொஃபஷனல் நமக்கு இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி எடுத்து பண்ணலாம். நான் இது அப்படி தான் போட்டது, ஹாபியாக தான் எடுத்து போட்டது. ஒரு டைம் பாசிங், வெளியூர் போகும்போது டக்குன்னு வீடியோ எடுக்கிறது சொல்கிறது எடுத்து போகிறது தான். பாருங்கள் எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். மேலே வானமே தெரியல பாருங்கள். மேலே வானமே தெரியல பாருங்கள். இதில் இது மிஸ்ட்டு வந்துருச்சுன்னா இன்னும் சுத்தம். பெல்ட்டு போடுங்க. அதுக்கு பீப்பி அதான் என் ஒய்ஃப் கேட்குது, என்ன பீப் சவுண்டு கேட்குதுன்னு கேட்குது. அது தெரிஞ்சிருக்கு, இவன் காரில் தான் போகிறான், அதான் கேட்குது. அக்கா என்ன வேலைக்கு போகிறாங்களா? அக்கா என்ன வேலைக்கு போகிறாங்க? அது வீட்டில் ஐடியில் இருக்குது, ஹோம் பேஸ்ட் ஜாப். நாங்கள் வர்றப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் இந்த அளவுக்கு நீட்டாக ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக ஆஃப் ரோடு தான் இருந்தது.
இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ உலக ரோடு போட்டிருக்காங்க.